அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, ஒரு தெரியாமல் ஒரு செய்த தவறு, அது தவறு தான், குற்றம் தான். இது உங்களுக்கு சில இதிகாச கதைகளிலிருந்தே சொல்லலாம். இப்போது கோசலை நாட்டை ஆண்டு வந்தவன் தசரதன். இப்போது தசரதன் ஒரு சிறந்த மாமன்னன், ராமனுடைய அப்பா. இப்போ தசரதன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போகிறார். தன்னுடைய படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு போகிறார். அது யானை வேட்டைக்காக போகிறார். யானைகள் ஏதோ பயிர் அழிக்குதுன்னு கேள்விப்பட்டனால அதெல்லாம் போய் வேட்டையாடணுங்கிறதுக்காக காட்டுக்கு போகிறாரு. பகலில் எந்த யானையுமே கிடைக்கல. மனுஷன் காடு பூரா சுற்றி அலைகிறாரு. யானைகள் எதுவுமே கிடைக்காத சூழல் வந்துடுச்சு. சரி, அப்போ கூட வந்த மந்திரிகள்லாம் சொல்கிறாங்க, நமக்கு இரவு இங்கே காட்டில் தங்கிடுவோம். எப்படியும் இந்த நதி பக்கத்தில் இந்த யானைகள் தண்ணி குடிக்க வரத்தான் செய்யும். வரும்பொழுது நம்ம யானைகளை வேட்டையாடிடலாம் அப்படிங்கிற முடிவில் நதிக்கரை ஓரத்தில் தங்குறாங்க. இருட்டிட்டு ஒரு புதருக்குள்ளே மன்னர் யானை வருவதை காத்து கொண்டு இருக்கிறார். வில்லையும் அம்பையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கார். இதே சமயத்தில் உங்களுக்கு என்ன, கொஞ்சம் தூரம், கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சம்பவத்தில் சாலபோசன முனிவர், அவருக்கு கண்ணு தெரியாது, அவருடைய மனைவிக்கும் கண்ணு தெரியாது. அவருடைய பையன் பேர் சுரோசனன். சுரோசனன் என்ன பண்ணுறான்னா, அப்பாவையும் அம்மாவையும் காவடி போல் கட்டி தான் தோளில் வச்சு அந்த காட்டுப்பாதையை கடந்து அடுத்த ஊருக்கு கொண்டு போகணுன்னு கொண்டு போயிட்டு இருக்கிறான். போகும்போது இருட்டிட்டு அந்த ஆத்தாங்கரையினுடைய மணல் மேடில் அப்பாவும் அம்மாவையும் வச்சுக்கிட்டு இவனு அங்கே உட்கார்ந்துருக்கிறான். உட்காரும் பொழுது அப்பா கேட்குறார். யார் கேட்குறா? சாலபோசன முனிவர் கேட்குறார். எப்பா, கொஞ்சம் தண்ணீர் இருந்தால் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாயேன் அப்படிங்கிறார். ஆறு பக்கத்தில் ஓடக்கூடிய அந்த சப்தம் கேட்குது. உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கூஜாவை எடுக்கிறான். அது கெட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். வாய் சின்னதாக இருக்கும், அதனுடைய உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அப்பாவும் அம்மையும் அங்கே நீங்கள் இருக்கேன், நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். அந்த ஆறு பார்த்து போயிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம வீட்டில் பாருங்கள், ஒரு செம்பை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு தவளைப்பானைக்குள்ள தண்ணியை விட்டு மொண்டோம்னா கொடன்னு ஒரு சத்தம் கேட்கும். தண்ணி செம்புக்குள்ளே போகும்போது ஒரு சவுண்டு கேட்கும். இதே சவுண்டு தான் அவன் இந்த கூஜாவில் அந்த கெண்டில் தண்ணியை ஃபில் பண்ணும் பொழுது, ஆற்றுல விட்டு ஃபில் பண்ணும் பொழுது அந்த சவுண்டு கொடன்னு கேட்குது. தசரதன் என்ன பண்ணுறாருன்னா, யானை தண்ணீர் குடிக்கிற சவுண்டு தான் இது அப்படி சொல்லி அந்த இருட்டுக்குள்ளே ஒரு உத்தேசமாக, ரொம்ப அறிவாளி இல்லையா, வில் வித்தையில் கெட்டிக்காரர் தசரதன். கரெக்டாக அவர் அம்பை ஏவும் பொழுது அது அந்த இளைஞனுடைய நெஞ்சில் பாய்ந்து அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். தசரதன் யானை அடிச்சிட்டேன்னு நினைக்கிறார். சரி, அம்பு விட்ட திசையை நோக்கி இவர் போயிட்டுருக்காரு. அங்கே போனால் யானை கிடக்கலை, மயக்கத்தில் இல்லை. ஒரு இளைஞன், சலபோச முனிவனுடைய பையன், அங்கே அம்பு தைக்கப்பட்டு குற்றுயிரும் குலவுயிருமா அங்கே கிடக்கிறான். மன்னருக்கு ஒரே பதட்டமாகி போச்சு. யானைன்னு சொல்லி அம்பை விட்டோம், ஆனால் மயக்கத்தில் கிடக்கிறவன், குத்துயிரும் குலையுமா கிடக்கிறவன் ஒரு இளைஞனேன்னு சொல்லி ஓடி போய் தப்பு நடந்து போச்சேன்னு சொல்லி அவனை கெட்டி ஆற தழுவுறாரு. தான் செஞ்ச தப்புக்காக மனதால் வருத்தப்பட்டு அவர் கேட்குறா. அப்போ அவன் சொல்கிறான், யாரோ என்னை அம்பு கொண்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டார்கள். ஆனால் நீங்கள் ஒரு தாய் போல என்னை அரவணைத்து எனக்கு அன்பு செலுத்துகிறீர்களே, நீங்கள் யார் அப்படின்னு அந்த இளைஞன் கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தசரத மன்னன். நான் யானை வேட்டையாடுறதுக்காக வந்த இடத்துல யானை வேட்டையாட கிடைக்கல. சரி, இரவு வந்தால் யானை வருமேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி இருந்தேன். அப்போ இந்த ஆற்றுக்குள்ளே யானை தண்ணி குடிக்கோன்னு நினச்சி நீ அந்த கெண்டியை விட்டு முகரும் பொழுது சவுண்டு கேட்டது, சப்தம் கேட்டது. அந்த சப்தம் யானை தண்ணி குடிப்பதனால் ஏற்படுகின்ற சப்தம்தானோ என கருதி நான் அம்பை எய்து விட்டேன். அது உன்னை தைத்ததனால் நீ இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டாய், என்னை மன்னித்து விடு என்று தசரதன் கேட்பான். அந்த பாலகன், அந்த சிறுவன் சொல்லுவான், ஐயா, உங்களை மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது? இது தாங்கள் அறியாமல் செய்த தவறு தானே. தாங்கள் இதை பெருத்துப்படுத்த வேண்டாம். ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். இதோ கொஞ்சம் தொலைவில் ஒரு மணல் மேடு இருக்கிறது. அங்கே என்னுடைய தாயும் தந்தையும் இருக்கிறார்கள். என் தாய்க்கும் தந்தைக்கும் கண் தெரியாது. அவர்களை நான் காவடி கட்டி எடுத்து கொண்டு வந்திருந்தேன். அங்கே வைத்திருக்கிறேன்.
அவர்களுக்கு கொண்டு போய் தாங்கள் ஜலம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். மன்னன் ஏற்றுக்கொண்டு அந்த இளைஞன் நடந்து வந்த அந்த கால் பாதச் சுவடுகளை பார்த்து பார்த்து அவங்களுடைய தந்தையும் தாயும் எங்கே இருக்கிறார் என்று கண்டறிந்து மன்னன் அங்கே செல்லுகிறான். சென்றவன் அவரிடம் விவரங்களை சொல்லுகிறான். இப்படி ஒரு தவறு நடந்து விட்டது, தங்கள் மகன் இறைவனடி சேர்ந்து விட்டார் என்று சொல்லுகிறான். முனிவர் மிக வேதனைப்பட்டு என் மகனிடம் என்னை கொண்டு போய் சேருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் அந்த முனிவனையும் முனிவனுடைய தாயாரையும் தசரதன் அதை போல காவடி எடுத்து தன் தோளிலே சுமந்து பாதசாரியாக நடந்து இறந்து கிடந்த அந்த இளைஞன் பக்கத்திலே கொண்டு வந்து விடுகிறார். இந்த இடத்தில் தான் நம்ம யோசிக்க வேண்டும். அந்த இளைஞனை அந்த சலபோக முனிவர் தன்னுடைய மகனை தொட்டு தடவி பார்க்கிறார். தன் மகன் இறந்த அந்த செய்தியை தன் தொடு உணர்வால் கண்ட அந்த தந்தை, அந்த முனிவர் சொல்லுகிறார், மகனே, நான் கண் தெரியாதவனாகத்தான் இருந்தேன், உன் தாயும் கண் தெரியாதவளாகத்தான் இருந்தாய். நீ எங்களுக்கு செய்த ஒவ்வொரு சேவைகளை எண்ணி எண்ணி நாங்கள் ஆனந்தப்பட்ட காலங்களில் எங்களுக்கு கண் தெரியாது என்ற அந்த குறைபாடே தெரியாமல் கண் இருப்பவர்களைப் போலத்தான் நீ எங்களை வாழ வைத்தாய். நீ இன்றைக்கு இறந்த அன்றுதான் கண்களே தெரியாத குருடர்களாக நாங்கள் மாறிவிட்டோம் என்று சொன்னார். இறந்த இந்த நேரம்தான் ஒரு கண் தெரியாதவனாக நான் மாறிவிட்டேன் என்று சொன்னார். அருமை நேயர்களே, ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மகன் தந்தைக்கு செய்யக்கூடிய அந்த உதவி இருக்கிறதல்லவா, கண் தெரியாத தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் தன் பிள்ளை அவர்களுக்கு செய்த அந்த சேவையினாலேயே அவர்கள் கண் பார்வை பெற்றவர்களாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அந்த இளைஞன் தந்தை தாய்க்கு எவ்வளவு பெரிய கடமைகளை செய்திருப்பான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தசரதன் சொல்லுவார் அந்த இடத்தில், உங்களுக்கு உங்கள் மகன் போல இருந்து அனைத்து சேவைகளையும் நான் செய்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுவார். ஆனால் சலபோக முனிவன் சொல்லுவான், மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது மன்னவா, என் மகன் என் பாலகன் இறந்த பிறகு உயிரோடு வாழ நாங்கள் விரும்பவில்லை, நாங்கள் புத்திர சோகத்தில் இறந்து விடுகிறோமே என்று சொல்லி மகன் இறந்ததனால் அந்த முனிவன் இறந்து விடுகிறான், அவனுடைய மனைவியும் இறந்து விடுகிறார். எனவே அனைவரும் இறந்த பிறகு மன்னன் வெறும் சோகத்தில் இருக்கிறான். அந்த முனிவன் இறப்பதற்கு முன்னால் தசரதனை பார்த்து சொல்லுவான், தசரத மாமன்னனே, நான் எப்படி புத்திர சோகத்தில் இறக்கிறனோ இதை போல உங்களுக்கு 4 குழந்தைகள் பிறப்பார்கள். இதில் நீங்கள் பாசத்தை யார் மீது அதிகமாக வைக்கிறீரோ அவரை பிரிவீர், அவரை பிரிகின்ற வேளைகள் அந்த வேதனையால் தாங்களும் உயிரை துறப்பீர் என்று ஒரு சாபமாக சொல்லிவிட்டு அந்த முனிவர் இறப்பார். அருமை நேயர்களே, ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். தசரதன் எதிர்பாராமல் செய்த தவறுதான் அது. ஆனால் எதிர்பாராமல் செய்த தவறு என்று சொன்னாலும் அதை இன்னமும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் அது கவனக்குறைவால் செய்த தவறுதான். அருமை நேயர்களே, எந்த செயலை எதை செய்தாலும் கவனத்தை முழுவதும் அதில் செலுத்தி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இதிகாச கதையை நமக்கு தெளிவாக தருகிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.